Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட்ல லான்ச் ஆகக்கூடிய 5 Gamefi Metaverse ப்ராஜெக்ட்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ ஒரு சில அண்டர் வேல்யூட் ஆல்காயின் ஜெம்ஸ் இப்போ கரண்டா எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஜெம்ஸ் பத்தி வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ Gamefi Metaverse ப்ராஜெக்ட்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கடா எதுக்குடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்ல குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இருக்குது. நிறைய குப்பத்தானமான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற வந்து அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் 5 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஓரளவுக்கு ரிஃபைண்டான ப்ராஜெக்ட்ஸ், குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அட்லஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம லாங் டேர்முக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து இருக்கும். ஏன்னா மேபி ஒரு சின்ன டம்ப் அப்படிங்கிறதானாலும் மறுபடியும் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பிக்கப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிக்டாக ஒரு சில பிக்ஸ் அப்படிங்க வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆக போகுது, அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனோடனே எந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கினோடனே என்னோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ, ஒரு 2x 5x எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன், என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பொட்டன்ஷியலான அண்டர் வேல்யூ ஆல்காயின் ஜெம்ஸ்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கலாமா, எந்த இடத்துல எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்க முடியும், இதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே இப்போ வந்து போகலாம். இது எல்லாத்துக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5 ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங் டேஸில் வந்து லிஸ்ட் ஆக போகிற ப்ராஜெக்ட்ஸும் அண்ட் ஒரு இன்னும் 3 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வந்து பார்க்குறனால நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மட்டும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூஜில்லா இன்குபேட் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ ஆப்வியஸாக இந்த ப்ளூஜில்லா இன்குபேட் பண்ணனால ப்ளூஜில்லாவோட ஒன் ஆஃப் த லான்ச் பேடில் வந்து இவங்களோட ஐஜியோ அது வந்து இருக்க போகுது. ஸோ கேம் ஜோன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதில் லான்ச் பேடில் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, சரி, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக நான் இந்த டேட்டில் வந்து வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14th of November. ஸோ 18th of November வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐடியோ அண்ட் லிஸ்டிங்கும் வந்து இருக்குது. ஆப்வியஸாக இவங்க வந்து பேன்கேக் ஷாப்பில் தான் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ 18th வந்து இவங்களோட லிஸ்டிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதான் வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இன்னும் ஃபர்தராக இந்த ப்ராஜெக்ட்டில் அப்படின்னா நல்லா இருக்குது, எந்த ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம், அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட வெப்சைட்டு பாலிகாட் இஸ் அ வர்ச்சுவல் கேம் பேஸ்ட் ஆன் தி பாலிகன் செயின். ஸோ இது வந்து பாலிகன் செயினில் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். மெஜாரிட்டியாக இவங்க வந்து பாலிகனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ குயிக் ஸ்வாப்லலாம் கூட லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் யூனிஸ்வாப்பில் ஆப்வியஸான லிஸ்டிங் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ PvP கான்குவெஸ்ட் ஃபைட் டு ட்ரம்ப் ஓவர் த லேண்ட் ரிச்சஸ். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஃபைட்டிங் கேமுங்க. இந்த கிரிப்ஷா பற்றிலாம் நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸ்டெப் ஹீரோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் ஃபர்தராக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் வந்து அந்த ஐடியோ லிஸ்டிங் வந்து இருக்கிறதுக்கான டைமரு. ஸோ இது வந்து ப்ளூஜில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ப்ளூஜில்லா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஜில்லா தான் ஃபுல்லாகவே வந்து ஃபண்டிங் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இருக்க நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது, குவாலிட்டியான வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ளூஜில்லா மற்ற வெஞ்சர்ஸ் கூட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நல்ல விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேமோட அந்த ட்ரைலர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதை தான் வந்து பார்த்துட்டு வந்துருந்தேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரிஃபைண்டாக வந்து பண்ண இருக்காங்க அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் இந்த அளவுக்கு நம்ம வந்து விஷுவல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து ஏன் இந்த அளவுக்கு விஷுவல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கும் ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து இருக்குதுங்க. ஏன்னா சும்மா வந்து சொல்லிட முடியாது இல்லையா, அன்ரியல் இன்ஜின் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இந்த டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்க இந்த பெரிய கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அன்ரியல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறனாலே நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டார் அட்லஸ்லாம் கூட லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் அன்ரியல் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா,
ஓகேங்களா. சரி, இப்போது ஃபர்தராக எங்களோட டோக்கனாமிக்ஸ் இதோட டோக்கன் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ எங்களோட ஒயிட் பேப்பர் பற்றி ஒரு அலசிடலாம். ஸோ கல் அண்ட் எம்ஒய்என்டி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். இதனால் இது வந்து இன்கேம் கரன்சி. நம்ம வந்து கேம் விளையாடி சம்பாதிக்கிறது அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. ஏன்னா நிறைய கேமிங் அப்படிங்கிற வந்து இருக்குது, ஒரு சில கேம் தான் ஒழுங்காக வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த டோக்கன் வச்சு லிஸ்டிங்கில் எப்படி நல்ல மணி அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோக்கன் மெட்ரிக்ஸ் இனிஷியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.066 சென்ட்ஸ் ஓகேங்களா. 150 மில்லியன் சப்ளை. ஸோ என்ன அரௌண்ட் இதோட கேல்குலேஷன்ஸ் படி டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் வந்து $12 மில்லியன் வந்து வருது. இனிஷியல் மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 256 சம்திங் அரௌண்ட் அந்த 256K அப்படிங்கிறதான் இனிஷியல் மார்க்கெட் கேப்பு. ஸோ இவங்களோட அந்த இதுவும் வந்து இருக்குதுங்க, அந்த மூன் ஷீட் அப்படிங்கிற அந்த இருக்குது பார்த்தீங்களா. அதை பற்றி சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த டீம் கிட்டேருந்து வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இவங்களோட வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ இருக்க ப்ராஜெக்ட்ஸில் இருக்க ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய அந்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. லிஸ்ட் பண்ணும்போது இந்த சீட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், விசிஎஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு அமௌண்ட் ஆஃப் டோக்கன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் லாக் 4 மந்த் இங்கே லாக் ஆயிடுது. ஸோ அந்த 4 மந்த் லாக் ஆகிறதுனால பெருசாக நம்மளுக்கு டம்பிங் அப்படிங்கிற வந்து இருக்காது. ஒன்ஸ் வந்து லிஸ்ட் ஆன உடனே அந்த ப்ரைவேட் சேல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டம்ப் பண்ண உடனே நம்ம வந்து டோக்கன் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 4 மாதம் கழிச்சு தான் வேறு எல்லாருக்கிட்டையும் அந்த டோக்கன் அப்படின்னு வந்து போகும். ஸோ மேஜரான டம்ப்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். அதில் நம்மளுக்கு ரிஸ்க் அப்படிங்கிற வந்து கம்மி. ஸோ இனிஷியல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 300K கிட்ட இருக்குது. சரி, இதை வந்து நான் எந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்குது ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10x அப்படிங்கிற வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 10x அப்படிங்கிற ரொம்ப சிம்பிள். 50x 100x அப்படிங்கிறதா வந்து கேள்வி. நம்ம என்ன ப்ரைஸில் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 6 சென்ட்ஸ்னால எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 50 சென்ட்ஸ் கீழே வந்து இருந்தால் கிரேட்டர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து சூப்பரான ஒரு என்ட்ரியாக வந்து இருக்கும். பட் நான் வந்து அந்த லிஸ்டிங் டைமாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் வரும்போது டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு சில டோக்கன் வாங்கினது ஆர்பிஜி வாங்கினதாக இருக்கட்டும், ஆர்எம்ஆர்க்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட $5 $6 வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து $40 கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்காக இருக்கட்டும், இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் தான் கொடுப்பேன் நான் வந்து. அதுதான் கன்வீனியண்ட்டாகவும் வந்து இருக்கும். 5000 பேர் தான் இதில் இருக்கீங்க. நிறைய நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து இருக்கனால தான் நான் இப்போ யூடியூப் வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 15K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். பை த வே 15K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ரொம்ப சீக்கிரம் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ கைஸ். சரி, இதுதான் கைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நான் ஃபர்தரான இன்ஃபர்மேஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் பாலிகார்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகானம் ஆன்லைன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷூட்டிங் கேம் மாதிரி வந்து இருந்ததுங்க. இதுவுமே வந்து சூப்பராக வந்து இருந்தது. நான் எப்போவுமே குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து எடுப்பேன். குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்க முன்னாடி பண்ண பிஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, பிக் ஐஸ் வந்து எய்ம் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் என்னோட அனாலிசிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்குபேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபை கேம் வித் கிரிப்டோ NFT மார்க்கெட் பிளேஸ் அண்ட் ஓப்பன் வேர்ல்ட். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஷூட்டிங் பேஸ்டான கேம். பட் மெட்டாவர்ஸையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்க கேம். இதில் வந்து லேண்ட் அது இதுன்னு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டாவ் மேக்கர் ஷோ. ஸோ டாவ் மேக்கரோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அண்ட் கேமிஃபை வந்து கிட்டத்தட்ட லிட்டரலாக $20 வாங்க சொல்லியிருந்தேன். $200 மேலே பிச்சுட்டு பறந்துருச்சு கேமிஃபையோட டோக்கன் ப்ரைஸ், கேஃபி டோக்கன் ப்ரைஸ் வந்து. ஸோ இன்றைக்கி பர்டிகுலர் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஃபி வந்து எங்கேயோ போயிருச்சுங்க. இந்த பர்டிகுலர் கேஃபி கிட்டத்தட்ட $220 எவ்வளோலாம் போயிருக்கு, $230 போயிருக்கு. கிட்டத்தட்ட 10x மேலே வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லான்ச் பேடில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் டாவ் மேக்கர் கேமிஃபைலலாம் வந்து இவங்களோட இது அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஐடியோலாம் வந்து ரெட் கைட்லேயுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களோட இதுவாக இருக்குது, லான்ச் பேடாக வந்து இருக்குது. சரி, ஃபர்தராக இன்னும் வேறு என்ன இருக்குது, இவங்களோட கவர்னன்ஸ் டோக்கன் ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்ட்ஸ் கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இவங்களுக்கும் 2 கேமிங் டோக்கன் எக்கனாமி. பட் கவர்னன்ஸ் டோக்கன் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் ப்ரைவேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிஓஜி தான் எங்களோட காயின். இது இப்போதைக்கு நம்ம பேசுகிறது என்ன. ஸோ வேறு என்ன இந்த பர்டிகுலர் கேமில் வந்து இருக்குன்னா, இந்த எப்போவுமே இருக்க மாதிரி மார்க்கெட் பிளேஸ், அதில் இருக்க கேரக்டர் வைப்பாங்க, கன் வைப்பாங்க, ஸ்டேக்கிங், ரிவார்ட்ஸு, யூஸ்வல் ஸ்டெப்ஸ். பட் நம்மளுக்கு தேவை அந்த கெயின்ஸ், நம்ம என்ட்ரி எடுக்கிறது, அதெல்லாம் தானே முக்கியம். ஸோ இவங்க பின்னாடி இருக்க வெஞ்சர்ஸ்லாம் பெரிய நல்ல ரெப்யூட்டட்னாலையும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டும் இந்த ஒரு குவாலிட்டியாக பில்ட் பண்ணுறனாலையும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இதுதான் எங்களோட பிச் டெக்னால் பேசிக்காக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன இந்த கேமிங் ப்ராஜெக்ட் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இதெல்லாம் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கு, நல்லா தான் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிரிப்டோ பிளேட்ஸு இந்த ஷூட்டரோட கம்பேர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. சரி, டோக்கனாமிக்ஸ் வந்து போவோம்.
ஓவரால் இவங்களோட டோக்கன் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டோக்கன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது பிஓஜியோட டோக்கனோட இது வந்து. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்ட்ஸ் ஆப்வியஸாக ரொம்ப 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 நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி வந்து நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் வெறும் $8 மில்லியன் தான் வந்து வருது. ஸோ டாவ் மேக்கர் ஷோனால இது வந்து நல்ல ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது எனக்கு வந்து. அண்ட் இந்த டோக்கனுக்குமே ஒரு லாக்கிங் அப்படிங்கிற வந்து இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக லாக் அப்படிங்கிறது வந்து பண்ணிடுறாங்க இந்த பர்டிகுலர் டோக்கன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஆகும். 3 to 4 மந்த்ஸ் அப்படிங்கிறது லிஸ்டிங்க்கு அப்புறம் லாக் இருக்கனால நம்ம நல்லா பார்த்து என்ட்ரி அப்படிங்கிற வந்து எடுக்கலாம். சரி, இதோட மூன் ஷீட் வந்து பார்ப்போம். இனிஷியல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து $666K வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் கேப் இருக்கனால நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரைஸிங் ஒரு 50 சென்ட்ஸ்லலாம் வந்து என்ட்ரி எடுத்தோன்னா சூப்பரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் $4 மில்லியன் கிட்ட வந்து போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 50 சென்ட்ஸ் உள்ள என்ட்ரி எடுக்க பாருங்கள். லிஸ்ட்டான உடனே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துறீங்க அது வந்து தப்பான விஷயம். ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செல் டம்ப் அப்படிங்கலாம் இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்விட்டர்லாம் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேபி என்ட்ரி அப்படிங்கிற வந்து எடுங்க. ஸோ பார்த்து என்ட்ரி எடுத்திங்கன்னா $4 மில்லியன் வாங்கினீங்கன்னா ஒரு 3x to 5x நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் லிஸ்டிங் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது என்றைக்கு லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற வந்து பார்ப்போம். அதை பற்றி வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களோட ஐடியோலாம் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. இந்த போல்கா ஃபவுண்டரியோட ரெட் கைட்டு டாவ் மேக்கர்லாம் வந்து அப்கமிங் டேஸில் லிஸ்டிங் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். இவங்களோட லிஸ்டிங் அப்படிங்கிறது கரெக்டான டேட் கொடுக்கல. பட் இவங்களோட லிஸ்டிங் வந்து நம்ம 17th இல்லை 18th வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெட் கைட்டில் தான் இவங்களோட லாஸ்ட் சேல் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கைஸ் பாலிகன் ஆன்லைன் பற்றின இருக்க அப்டேட்டு. அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ப்ராஜெக்ட் இதுதான் வந்து ஸ்பேசி 2025 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இது வந்து கம்ப்ளீட்டான மெட்டாவர்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். இது இருக்கிறதுலே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் பாலிகார்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்கிறவங்க கிட்ட வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸ் Mars and colonizing Mars with the power of blockchain. ஸோ பேசிக்காக இது வந்து பிளானட் ரிலேட்டடான மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ப்ராஜெக்டோட வெப்சைட் பார்க்கும்போது வந்து. நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன் இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி. ஸோ ஃபுல்லாக இதுதாங்க இந்த ஸ்டார்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அது பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் தான் இதுவுமே வந்து. ஸோ இவங்களோட கேமிங் டோக்கன் அதெல்லாம் வந்து கூட வந்து இருக்குது. அதை பற்றியும் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது பேன்கேக் ஸ்வாப் அதிலலாம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. நான் இதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி வந்து. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமிஃபைல இவங்களோட வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெட் கைட்டில் வந்து பண்ணுறாங்க ஐடியா வந்து. அப்புறம் இந்த புல் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க, OX புல் அப்படின்னு இந்த பர்டிகுலர் இதுலேயும் ஐடியா அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ எந்த இடத்துல லிஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது குவாலிட்டியான ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியோபியில் லிஸ்ட் பண்ண போகிறாங்களா. ஹியோபி அண்ட் ஆல்சோ OKXல லிஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்லேயும் மேபி நம்ம லிஸ்டிங் ஈஸியாக கேட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். எங்கே லிஸ்டிங் அப்படின்னு வந்து இதில் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து இவங்க வந்து கேட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 ஹியோபி அண்ட் கேட் OKX அப்புறம் கேட் ஆப்வியஸாக 2022-23 வந்து நம்ம பினான்ஸ் காயின் பேஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேன்கேக் ஸ்வாப், யூனிஸ்வாப் இப்போ வந்து இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 2022 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யோபி அண்ட் கேட் OKXல வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட இந்த டோக்கனாமிக்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம். இவங்களோட டோக்கன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பே அப்படின்றது தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பே அப்படிங்கிற இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 25 மில்லியன் டோக்கன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இவங்களுமே கம்ப்ளீட்டான வெஸ்டடுங்க. 10% டோக்கன். இதில் வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து வந்து வைங்க அப்படிங்கிற எடுக்கணும். லான்ச் ஆன உடனே 3 நாள் கழித்து தான் ப்ரைவேட் சேல் இன்வெஸ்டர் சீட் சேலுக்குலாம் வந்து டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ 3 நாள் கழித்து கூட டம்ப் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம். மெட்டா ஸ்பேஷியலில் இப்படி தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிற வந்தது. அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக கூட வந்து இருந்தது. ஸோ அதனால் பார்த்து பை எடுங்க. அண்ட் இவங்களோட மூன் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.6 மில்லியன் வந்து இருக்குது. $4 வந்து லிஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்து வந்து எடுங்க. 25 மில்லியன் தான் வந்து இருக்கனால இனிஷியல் மார்க்கெட் கேப்பே டைல்யூட்டடாக வந்து இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கிட்ட வந்துடுது எனக்கு தெரிஞ்சு. அக்கார்டிங் டு கேல்குலேஷன்ஸ் டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் வந்து. ஸோ
இதோட பையிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக வந்து இருக்க போகுது. அதை பற்றி என்னால் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்ட்னால ஒரு $15 $20 வந்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஸ்டில் அதை பற்றி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கனால நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம்லேருந்து, ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. அண்ட் டைட்டன் அண்ட் ட்ரெஸ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைட்டன் அண்ட் ட்ரெஸ்ஸும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கேமிஃபை டாவ் மேக்கர்லாம் வந்து வருது. இவங்களோட கேம் வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். பர்சனலாக வந்து கேமும் வந்து நல்லா இருந்தது. ஸ்டில் இவங்க கேம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அப்போதைக்கு இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க லிஸ்டிங் அப்படிங்கிறது வந்து. இதை பற்றியும் வந்து பார்த்துக்கோங்க. இதை பற்றி தான் நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் ஒரு சில அப்கமிங் டேஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டாக இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு. இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் நானும் என்ட்ரி எடுத்திருந்தேன் $25. இப்போது மார்க்கெட் கேப் இவ்வளோ வந்துருக்கு. டைலூட்டட் மார்க்கெட் கேப் $505 மில்லியன், ஓகேங்களா? ஓரளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராஜெக்ட், ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரைஸிங் தான் இது வந்து. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான ஒரு பிளாக் செயின் இன்னும் டெஸ்ட் நெட்டில் தான் வந்து இருக்குது. பார்த்திங்களா 23 டேஸில் மெயின் நெட் வந்து வருதான். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக வந்து இருந்ததுங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த NFT மெட்டாவர்ஸ்க்கான ஒரு ரிலேட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இதை பற்றி நான் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. மேபி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பட் என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. ஈஸியாக ஒரு $100 கூட நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு 5x 10x வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை பற்றி நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் இருக்கவங்ககிட்ட பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பையிங்லாம் வந்து நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யூனிஸ்வாப் பேன்கேக் ஸ்வாப்பில் இருக்குது. பேன்கேக் ஸ்வாப்பில் பை பண்ணுறது நல்லது. அண்ட் இதுதாங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். செகண்ட் வந்து சீரை நெட்வொர்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இது வந்து கூகாயினில் வந்து இருக்குது. மேபி கூகாயினில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் கேட்லேயும் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த போல்கடாட் பேராச்செயினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேராச்செயின் ஆக்ஷனில் இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதுவும் வந்து டீசென்ட்ரலைஸ்டு க்ளவுட், அது ரிலேட்டடான க்ளவுட் நெட்வொர்க் ரிலேட்டடான ப்ராஜெக்ட். சூப்பராக இருந்தது. இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். பட் ஃபுல்லாக எடுக்காதீங்க. டம்பாக நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெட்விஆர்கே வந்து நம்ம $2 வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டியை வேணால் பை பண்ணிக்கோங்க. டம்ப் ஆச்சுன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்கள். இது வந்து நான் மிஸ் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியே நான் இது வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் பை பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெட்விஆர்கே ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். மேபி டம்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் என்ட்ரி வந்து எடுங்க. ஆர்எம்ஆர்கேப்பா இது வந்து 8 to 10x வந்து பண்ணிச்சு. ஸோ லிட்டராக நிறைய பேர் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு டெலிகிராம்லேயே கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இது வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணதான். பட் ஸ்டில் இது வந்து இன்னமும் ஒரு 2xலாம் கூட போகலாம். பட் நீங்கள் ரிஸ்க்காக இருக்கும். சின்ன அமௌண்ட் வேணால் போட்டு ட்ரை பண்ணுங்கள். 2 to 3x இன்னமும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செல்ஃப் ஃப்ரேம் வந்து நான் $1 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தேன். $1.2 அப்படி. ஸோ ஈஸியாக 2x மேலே பண்ணிட்டு வந்து இருக்குது. ஸ்டில் இப்போ வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட சப்ளை ரொம்ப கம்மினால இன்னமும் நல்ல மூவ் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துலேருந்து கூட ஒரு 5x அப்படிங்கிறத நான் ஈஸியாக எதிர்பார்க்குறேன். 4x எதிர்பார்க்குறேன். பட் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பை அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ். செல்ஃப் ஃப்ரேம் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் ஃபர்தராக அதை பற்றி பேசலை, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்யூனாகவே வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண பிக்ஸ் எல்லாத்துக்கான கம்ப்ளீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பேன். ஏன் நான் அதை வந்து சூஸ் பண்ணேன், என்ன குவாலிட்டி அதில் வந்து இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி அதெல்லாம் பற்றி வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய பிக்ஸோடு நான் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிற கொடுக்க வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட ரேடாரில் வந்திருக்கா, நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நானோ கம்யூனிட்டி மெம்பர்ஸோ தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ரீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நானும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேட் அண்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேட்னா நீங்கள் மற்றவங்க கூட வந்து பேச முடியும், என்கிட்ட வந்து பேச முடியும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் காயின் வந்து நான் வாங்கியிருந்தேன்னா அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுவேன். வேறு ஏதாவது மார்க்கெட்டில் நியூஸ் இருந்தால் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் அங்கேயும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அங்கேயே ஷேர் பண்ணுவேன். இது எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys tomorrow with another video. Until then, it's CK signing off from me. Bye bye.